அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 14. ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்து கொள்ளுங்கள். மருத்துவர் மற்றும் எழுத்தாளரான தீபக் சோப்ரா என்பவர் வார்த்தைகளாக வடிக்கப்படுகின்ற நோக்கங்கள் மாயாஜால சக்தியை உள்ளடக்கியுள்ளன என்கிறார். உங்கள் வாழ்வின் மிகவும் மாயாஜாலமான நாளை பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் அந்த நாளை வாழ்வதற்கு முன்பே அந்த ஒட்டுமொத்த நாளுக்காகவும் நன்றியுணர்வுடன் இருங்கள். ஒரு மாயாஜாலமான நாளை அனுபவிப்பதற்கு அன்றைய நாளுக்கான உங்களது திட்டங்களை எண்ணி பார்த்து அவை அனைத்தும் நிறைவேறுவதற்கு முன்பே அவை ஒவ்வொன்றும் சிறப்பாக சென்று கொண்டிருப்பதற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் சுலபமான விஷயம் இதுதான். இதற்கு ஒரு சில நிமிடங்களே ஆகும். ஆனால் அது உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய வித்தியாசம் நம்புதற்கரியது. உங்களுடைய நாளுக்காக முன்கூட்டியே நன்றியுணர்வுடன் இருப்பது ஈர்ப்பு விதியின் மூலமாக ஒரு மாயாஜாலமான நாளை உருவாக்குகிறது. உங்களுடைய நாளில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சிறப்பான அனுபவங்களுக்காக நீங்கள் நன்றியை தெரிவிக்கும் போது சிறப்பான அனுபவங்களைத்தான் நீங்கள் திரும்ப பெற்றாக வேண்டும். உங்களுடைய நாளின் சூழல்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் ஒரு மோசமான மனநிலையில் கண் விழித்த ஒரு நேரத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். அன்றைய நாள் துவங்கியதிலிருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் தவறாக போனது உங்களுக்கு நினைவிருக்கலாம். நாளின் முடிவில் அது ஒரு மோசமான நாளாக அமைந்ததை பற்றி நீங்கள் அங்கலாய்த்திருப்பீர்கள். உங்களுடைய நாள் மோசமாக அமைந்தது, ஏதோ ஒரு விபத்து என்பது போல் இருந்தது உங்களுடைய அங்கலாய்ப்பு. அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மோசமான நாளாக அமைந்ததற்கான ஒரே காரணம் காலையில் நீங்கள் கண் விழித்த போது உங்களுக்கு இருந்த மோசமான மனநிலையை உங்கள் நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடன் எடுத்து சென்றதுதான். உங்களுடைய அந்த மோசமான மனநிலைதான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மோசமாக நடந்ததற்கு காரணமாகியது. ஒரு மோசமான மனநிலையில் கண் விழிப்பதும் தற்செயலாக நடப்பதில்லை. ஏனெனில் முந்தைய இரவு உங்களுக்கே தெரியாமல் ஏதேனும் ஒன்றை பற்றி எதிர்மறையாக சிந்தித்தவாறே நீங்கள் உறங்க சென்றிருக்கக்கூடும். மாயாஜால கல் செயல்முறை பயிற்சியை இரவு படுக்கப் போவதற்கு முன் நீங்கள் செய்வதற்கான காரணம் இதுதான். ஏனெனில் நல்ல எண்ணங்களை எண்ணியவாறே நீங்கள் உறங்க செல்வதை இதன் மூலம் நீங்கள் உறுதி செய்கிறீர்கள். இரவில் நீங்கள் செய்கின்ற மாயாஜால கல் செயல்முறை பயிற்சியும் காலையில் நீங்கள் செய்கின்ற உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் செயல்முறை பயிற்சியும் சேர்ந்து இரவிலும் காலையிலும் நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பதை உறுதி செய்கின்றன. உங்கள் நாளை துவக்குவதற்கு முன்பே உங்கள் மனநிலை நல்ல விதமாக இருப்பதற்கு அவை உத்தரவாதம் அளிக்கின்றன. ஒரு மாயாஜாலமான நாளை அனுபவிப்பதற்கு நீங்கள் நல்லவிதமாக உணர வேண்டியது அவசியம். உங்களது மனநிலையை உடனடியாக நல்லவிதமாக மாற்றுவதற்கு நன்றியுணர்வை விட அதிகமாக உதவக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு தெரியாது. ஒரு பிரயாணம் மேற்கொள்வது, ஒரு சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வது, பணி திட்டத்தில் ஈடுபடுவது, மதிய உணவு உண்பது, உடற்பயிற்சி செய்வது, ஒரு விளையாட்டை விளையாடுவது, திரையரங்கிற்கு செல்வது, ஒரு நண்பரை சந்திப்பது, உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துவது, பள்ளிக்கு செல்வது, மளிகை சாமான்களை வாங்கி வருவது என்று இன்றைய தினத்திற்கு நீங்கள் என்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் சரி, அவை அனைத்தும் சிறப்பாக நடப்பதற்கு முன்பே அவை ஒவ்வொன்றும் சிறப்பாக செல்வதற்கு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுவதன் மூலம் உங்கள் நாளை ஒரு மாயாஜாலமான நாளாக மாற்றுங்கள். அன்றாடம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளுக்கான பட்டியலை தயாரிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் தினசரி பட்டியலை படித்து பார்த்து அவை ஒவ்வொன்றும் சிறப்பாக நடைபெறுவதற்காக நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கலாம். இந்த மாயாஜால பயிற்சியை நீங்கள் உங்கள் மனத்தில் செய்தாலும் சரி, காகிதத்தில் செய்தாலும் சரி, ஒவ்வொரு திட்டமும் அல்லது நடவடிக்கையும் இயன்ற அளவு சிறப்பாக நடந்தேறியுள்ளன என்பதை நீங்கள் உணர்வதுதான் இங்கு மிக முக்கியமான விஷயம். ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்துக் கொள்வதற்கு நன்றியுணர்வை நீங்கள் முன்கூட்டியே பயன்படுத்தும் போது
எதிர்பாராத பிரச்சனைகளோ அல்லது சிரமங்களோ நிகழ்வதை அது தடுத்து விடுகிறது. இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ உங்களுடைய நாட்கள் அவ்வளவு அதிக சிறப்பானவையாக மாறும். மிகச்சிறிய விஷயங்களில் துவங்கி மிகவும் முக்கியமான விஷயங்கள் வரை உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்தும் சிறப்பாக நடைபெற துவங்கும். கரடுமுரடான நாட்கள் சுமூகமானவையாக மாறும். விரக்தி அளிக்கின்ற அல்லது பிரச்சனையான விஷயங்கள் நிகழ்வதற்கு பதிலாக உங்கள் நாட்கள் மாயாஜாலமான ஓட்டத்தை அனுபவிக்கும். குறைந்த முயற்சியுடன், கவலையும் அழுத்தமும் இன்றி அதிக மகிழ்ச்சியுடன் விஷயங்கள் மாயாஜாலமாக உங்கள் வழியில் நடந்தேறும். ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்துக் கொள்வதற்கு நன்றியுணர்வை நான் முதலில் பயன்படுத்த துவங்கிய போது, அன்றைய தினம் நான் செய்ய வேண்டியிருந்த ஆனால் எனக்கு விருப்பம் இல்லாத வேலைகளுக்காக முன்கூட்டியே நன்றி தெரிவிப்பதென்று நான் தீர்மானித்தேன். அதில் ஒரு விஷயம் பேரங்கடிக்கு செல்வது. நாளின் துவக்கத்தில் பேரங்கடிக்கான எனது விஜயம் சுலபமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமைந்ததற்கு நன்றி என்ற மாயாஜால வார்த்தைகளை கூறினேன். பேரங்காடிக்கு விஜயம் செய்வது எப்படி சுலபமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமையும் என்பது குறித்து எனக்கு எந்த யோசனையும் இருக்கவில்லை. ஆனால் என்னால் முடிந்த அளவிற்கு நான் அந்த விளைவிற்காக நன்றியை உணர்ந்தேன். நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியின் விளைவாக பேரங்காடியின் வாசலில் என் காரை நிறுத்துவதற்கு எனக்கு இடம் கிடைத்தது. பிறகு நான் என்னுடைய நண்பர்கள் இருவரை அங்கு சந்தித்தேன். அதில் ஒருவரை நான் நீண்ட காலமாக பார்த்திருக்கவில்லை. கடையில் சாமான்களை வாங்கிய பிறகு நாங்கள் மூவரும் ஓர் உணவகத்திற்கு சென்று உணவருந்தினோம். இரண்டாவதாக நான் சந்தித்த நண்பர் வீட்டை சுத்தம் செய்வதற்கு உதவும் ஓர் அற்புதமான மலிவான உபகரணத்தை பற்றி என்னிடம் கூறினார். அதை வாங்க வேண்டும் என்று நான் பல நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்தேன். கடையில் நான் சாமான்களை வாங்கி கொண்டிருந்த போது நான் பார்த்த திசையெல்லாம் எனக்கு தேவைப்பட்ட பொருட்கள் மாயாஜாலமாக என் கண்முன் தோன்றின. எனக்கு தேவைப்பட்ட எல்லா பொருட்களும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பல பொருட்கள் தள்ளுபடி விலையில் இருந்தன. விரைவில் அனைத்து பொருட்களையும் வாங்கிவிட்டு பணம் செலுத்துவதற்காக நான் அங்கிருந்த கவுண்டர் ஒன்றை அணுகிய போது ஒரு புதிய கவுண்டர் திறக்கப்பட்டது. அங்கு செல்லுமாறு அவர்கள் எனக்கு சமிக்ஞை காட்டினர். என்னுடைய சாமான்களை பையில் போட்டுக்கொண்டிருந்த கடை ஊழியர் ஒருவர், உங்களுக்கு பேட்டரிகள் வேண்டுமா என்று எதேச்சையாக கேட்டார். நான் வாங்க மறந்துவிட்டிருந்த ஒரு பொருள் அது. பேரங்காடிக்கான எனது விஜயம் சுலபத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அப்பால் இருந்தது. அது மாயாஜாலமானதாக இருந்தது. உங்கள் நாளில் நடைபெறவுள்ள விஷயங்களுக்காக முன்கூட்டியே நன்றி தெரிவிப்பதன் மூலம் ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்துக் கொள்வதற்கு காலை நேரத்தில் நன்றியுணர்வை பயன்படுத்துவதற்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே தேவை. ஆனால் இந்த தனியொரு செயல்முறை பயிற்சி உங்கள் ஒட்டுமொத்த நாளும் மலரும் விதத்தை முற்றிலுமாக மாற்றும். ஒரு மாயாஜாலமான நாளை பெறுவதற்கு காலையில் ஒரு புதிய நாளில் நீங்கள் கண்விழிக்கும் போது, படுக்கையை விட்டு இறங்குவதற்கு முன்போ அல்லது நீங்கள் குளித்து கொண்டிருக்கும் போதோ அல்லது உடை அணிந்து தயாராகி கொண்டிருக்கும் போதோ அன்றைய நாளுக்குரிய திட்டங்களை பற்றி எண்ணி பார்த்து அவை ஒவ்வொன்றும் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுங்கள். நாளின் துவக்கத்தில் ஒரே மூச்சில் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை செய்வதில் உறுதியாக இருங்கள். அன்றைய நாளின் காலை நேரத்தில் இருந்து இரவு படுக்க செல்லும் வரை நீங்கள் திட்டமிட்டுள்ள வேலைகளை உங்கள் மனத்தில் அசை போடுங்கள். ஒவ்வொரு திட்டம் குறித்தும் மாயாஜால வார்த்தைகளை கூறுங்கள். உங்களது அன்றைய நாள் மிக சிறப்பாக அமைந்ததற்கு நாளின் முடிவில் நீங்கள் நன்றி கூறிக்கொண்டிருப்பதாகவும் நீங்கள் மிகவும் ஆழமாக நன்றியை உணர்வதாகவும் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் அதிகப்படியான நன்றியை உணர்வதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய பல நல்ல வார்த்தைகளை முடிந்த அளவிற்கு பயன்படுத்துங்கள். மிக அற்புதமான சந்திப்பிற்கு நன்றி. தொலைபேசியின் வாயிலாக நிகழ்ந்த வியத்தகு விளைவுக்காக நன்றி. அலுவலகத்தில் இன்றைய தினம் மிகவும் பிரமாதமாக அமைந்ததற்கு நன்றி. மிக சுவாரஸ்யமான விளையாட்டுப் போட்டிக்கு நன்றி. வீட்டை சுலபமாகவும் குதூகலமாகவும் சுத்தப்படுத்த முடிந்ததற்காக நன்றி.
நண்பர்களோடு இரவில் வெளியே உல்லாசமாக கழிக்க முடிந்ததற்கு நன்றி. ஆசுவாசமான பயணத்திற்கு நன்றி. உடற்பயிற்சியிலிருந்து எனக்கு கிடைத்த அற்புதமான ஆற்றலுக்கு நன்றி. நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து குதூகலமாக கொண்டாட முடிந்ததற்கு நன்றி. நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை வாய்விட்டு உரக்க கூறினாள். இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சி இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் அவ்வாறு உரக்க கூறுவது உங்களுக்கு சௌகரியப்படவில்லை என்றால் அவற்றை உங்கள் மனத்தில் கூறிக்கொள்ளுங்கள். நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை உங்களுடைய நாளின் ஒவ்வொரு காரியத்திற்கும் நிகழ்விற்கும் நீங்கள் பயன்படுத்தி முடித்த பிறகு, இன்று எனக்கு கிடைக்கவிருக்கின்ற மிகச் சிறந்த செய்திக்கு நன்றி என்று கூறி உங்கள் பயிற்சியை நிறைவு செய்யுங்கள். தவறாமல் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு மாயாஜாலமான நாளை பெறுவதற்கு நன்றியுணர்வை நான் பயன்படுத்திய பிறகு, அன்று எனக்கு வரவிருக்கின்ற மிகச் சிறந்த செய்திக்காக நான் நன்றி கூறுகிறேன். அதன் விளைவாக மிகச் சிறந்த செய்திகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் மிகச் சிறந்த செய்திகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன. நான் ஒரு சிறப்பான செய்தியை பெறும் ஒவ்வொரு முறையும் அதிக நன்றியுணர்வுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன். ஏனெனில் அதை என்னிடம் ஈர்த்து வருவதற்கு நான் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தினேன் என்பதை நான் அறிவேன். இதன் விளைவாக இன்னும் அதிகப்படியான சிறந்த செய்திகள் என்னை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றன. சிறந்த செய்திகளை முன்பு எப்போதும் நீங்கள் பெற்றிராத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் நீங்கள் பெற விரும்பினால் என்னுடைய வழியை பின்பற்றுங்கள். மாயாஜால செயல்முறை பயிற்சி 14. ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்துக் கொள்ளுங்கள். 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள். 2. காலை நேரத்திலிருந்து இரவு படுக்க செல்லும் வரை நீங்கள் திட்டமிட்டுள்ள வேலைகளை காலையில் உங்கள் மனத்தில் அசை போடுங்கள். ஒவ்வொரு திட்டம் அல்லது நிகழ்விற்காகவும் நன்றி என்ற அந்த மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். உங்களது அன்றைய நாள் மிக சிறப்பாக அமைந்ததற்கு நாளின் முடிவில் நீங்கள் நன்றி கூறிக்கொண்டு இருப்பதாகவும் நீங்கள் மிகவும் ஆழமாக நன்றியை உணர்வதாகவும் கற்பனை செய்யுங்கள். 3. உங்களுடைய நாளில் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக நடைபெற்றதற்காக நன்றியை தெரிவித்து முடித்த பிறகு பின்வரும் வார்த்தைகளை கூறுவதன் மூலம் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை நிறைவு செய்யுங்கள். இன்று எனக்கு கிடைக்கவிருக்கும் மிகச் சிறந்த செய்திக்கு நன்றி. 4. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.